ஹாய் ஓஸ் வெல்கம் டு எலைட் ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் இஸ் பிரபு. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நொளம்பூர் வந்திருக்கோம். அதாவது வந்து முகப்பேர் வெஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க நொளம்பூருக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 BHK பிராண்ட் நியூ, அதாவது ஜஸ்ட்டு ஒரு 2 to 3 days தான் ஆகுது இது கம்ப்ளீட் ஆகி. அந்தளவுக்கு வந்து பிராண்ட் நியூ இது. இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நியூ வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் கண்டினியூஸ் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். இப்போ வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துருவோம். டோர் அண்ட் ஃப்ரேம் பொறுத்தளவுக்கு வந்து டீக் விட்டுது. ஸோ எல்லாமே குவாலிட்டியாக நல்லா பண்ணியிருக்காரு. உள்ளே என்ட்ரானோடனே ஒரு ஹால், பெரிய ஹால் வித்து டைனிங்கோடு கொடுத்துருக்காங்க. இந்த ஹால் டைனிங் சைஸ் பார்த்தீங்கன்னா 15.3 into 21 feet. ஸோ நல்ல பெரிய சைஸில் இருக்கும் உங்களுக்கு. 2 விண்டோ ஸ்லைடிங் டைப்பில் வந்து யூபிஎஸ்சி விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. ஹாலில் வந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ரூமும், உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது கிச்சன் பக்கத்தில் இருக்க பெட்ரூம் பொறுத்தளவுக்கு வந்து ரோட் சைடு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எப்பயும் பார்க்குற மாதிரி கிச்சன் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நல்ல ஸ்பேசியஸாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு கிச்சன் பொறுத்தளவுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் இங்கே தான் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, இன்னும் வைக்கல, ஃபிக்ஸ் பண்ணலை. கிச்சன் டாப் பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு பிளாக் கிரானைட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும் உங்களுக்கு கிச்சன் பொறுத்தளவுக்கும். நீங்கள் வார்ட்ரோப் கபோர்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா நீட்டாக இருக்கும். இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தோன்னா 7 into 17 feet. அது இல்லாமல் இந்த யூட்டிலிட்டி ஏரியான்னு சொல்லிட்டு இது தனியாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6.9 into 4 feet இதனுடைய ஸ்கொயர் மட்டும். நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓரளவுக்கு கிச்சன் வந்து பொறுத்தளவுக்கும் வந்து நீங்கள் நிறைய ஸ்பேஸ் வந்து நிறைய கொடுத்துருக்கிறதுனால கீழே வந்து நீங்கள் நிறைய மாடல் கிச்சன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அது. ஸோ ஸ்லாப்ஸ்லாம் மேலே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான கரெக்டாக ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜை வைக்கலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது தெரியும், ஆப்போசிட்டில் தான் வந்து 2 பெட்ரூம் இருக்குது. ஸோ டிவி யூனிட்டு ஆப்போசிட்லேயே இருக்குது இல்லையா, அந்த ஒயர் தொங்குது இல்லையா, ஸோ அதுதான் டிவி யூனிட்டு. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு இந்த ரூமுக்கும் அந்த ரூமுக்கும் கொஞ்சம் ப்ரைவசி இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ வந்து ரோட் சைடில் இருக்க பெட்ரூம் பார்த்துருவோம். இந்த பெட்ரூம் பொறுத்தளவுக்கும் வந்து வித் அட்டாச் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 into 14 feet. பிஃபோராகவே இருக்கும் உங்களுக்கு பாத்ரூம் அது. ஸோ இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. ஒன்ஸ் நீங்கள் ஓகேன்ற பட்சத்தில் அதை ரெடி பண்ணி கையில் கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூம் பொறுத்தளவுக்கும் ஒரு பால்கனி ஸ்லைடிங் டைப்பில் யூபிஎஸ்சி விண்டோடு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஆக்சுவலி வந்து மாஸ்டர் பெட்ரூமாக சொல்லியிருக்காங்க. பால்கனிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைடிங் டைப்பில் டோர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி தான் அது. நல்லா வேண்டது உங்களுக்கு. ஸோ இதில் சவுண்ட் வராது உங்களுக்கு. மற்றதில் எது போட்டாலும் உங்களுக்கு சவுண்ட் வரும் ஓப்பன் டைப்பில். ஸோ இங்கே ஒரு ஸ்ட்ரக்சரல் டைல் போட்டிருக்காங்க. இந்த பால்கனியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 into 3.3 feet கொடுத்துருக்காங்க. கிளாஸ் மேட் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 30 feet ரோடு. இதுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்குது இல்லையா, இந்த ரோடு பார்த்தீங்கன்னா 30 feet ரோடு. இது இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. ஜஸ்ட் இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 days ஒர்க்கு தான் இருக்குது இந்த பில்டிங் பொறுத்தளவுக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட், 99% வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ பெயிண்டிங் ஒர்க்கும் ஆல்மோஸ்ட் ஓவர். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு வந்து பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1500 square feet கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் வந்து உங்களுக்கு லிஃப்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு கவர்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. பைப்லைன் கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் பைப்லைன் கேஸ் கனெக்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக நீங்கள் வந்து சிலிண்டர் வச்சு யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம பார்க்குறது வந்து செகண்ட் பெட்ரூம். அது இந்த செகண்ட் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10 into 11 feet. ஸோ இதுக்கு ஒரு ஸ்லைடிங் டைப்பில் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. எல்லா ரூமுக்குமே வந்து மேலே ஒரு ஸ்லாப் கொடுத்துருப்பாங்க. ஸோ வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு சின்னதாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும். பட் இதனுடைய சைஸ் வந்து 10 into 11 feet. அது இது வந்து காமன் டாய்லெட். அது இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து தேர்ட் பெட்ரூம்.
இது வித் அட்டாச் பாத்ரூம். அதே ஃபஸ்ட்டில் பார்த்தோம் இல்லையா மாஸ்டர் பெட்ரூம், அதே சேம் கான்செப்ட் தான் அதுவும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பால்கனியோட கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 13.3 × 14 ஃபீட்டு இதனுடைய சைஸ். கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து வித் அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தோம் இல்லையா அதே டோர் தான் அங்கே வந்து யூபிவிசியில் வந்து ஸ்லைடிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 13.3 × 2.6 ஃபீட்டு நல்லா லென்த்தியாக கொடுத்துருப்பாங்க. இல்லை நொளம்பூரில் வந்து உங்களுக்கு ஜெயின் நக்ஷத்ரா ப்ராஜெக்ட் தெரியும்னா அங்கேருந்து ஜஸ்ட் இந்த வீடு பொறுத்தளவுக்கும் வந்து ஒரு 300 மீட்டரில் அமைஞ்சிருக்கு. இந்த பில்டிங் பொறுத்தளவுக்கும் வந்து டோட்டலாக வந்து 6 யூனிட் இருக்குது. அதாவது வந்து ஒரு ஃப்ளோருக்கு 2 யூனிட் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 3 ஃப்ளோர் இது. உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கும் வந்து 90% லோன் வந்து எலிஜிபிளாக இருக்குது. நீங்கள் 90% லோன் போக முடியும். இப்போ வந்து நம்ம பார்க்கிங்கில் இருக்கோம். இங்கே சொல்லியிருந்தேன் இல்லையா நான் பைப்லைன் கேஸ். ஸோ இதுதான் இன்கேஸ் உங்களுக்கு வந்து கீழே வச்சுக்கிறதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு கிரில் கேட் மாதிரி போட்டு உங்களுக்கு வந்து சேஃபர் சைடாக என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுத்துருவாங்க அது. ஸோ இது எல்லாமே வந்து காப்பர் பைப் தான் அது உள்ள. ஸோ இங்கே பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங் நல்லா தாராளமாக இருக்கும் உங்களுக்கு. டோட்டலாக வந்து 6 கார் பார்க் பண்ணுறதுக்கு ப்ளஸ் வந்து விசிட்டர்ஸ் பார்க் ஒன்று தனியாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு 2 வீலர்ஸ் பார்க் பண்ணுறதுக்கு தனியாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நியர்பை என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் வந்து MBM மகரிஷி வித்யா மந்திர் இருக்கு இல்லையா ஜஸ்ட் ஒரு 400 மீட்டரில் இருக்குது உங்களுக்கு. DAV முகப்பேர் ஸ்கூல் இருக்கு இல்லையா ஜஸ்ட் ஒரு 3.9 கிலோமீட்டரில் இருக்குது உங்களுக்கு. எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 650 மீட்டர்ஸ் இருக்குது. மதுரவாயில் இருக்கு இல்லையா அது. தாய் மூகாம்பிகை மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லையா ஜஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்லி பார்த்தாக்கா உங்களுக்கு வந்து ஒரு 700 மீட்டரில் இருக்கும் உங்களுக்கு. முகப்பேர் வெஸ்ட் டிப்போ இருக்கு இல்லையா அங்கேருந்து வந்து ஒரு 2.1 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து வந்து உங்களுக்கு PH ரோடு இருக்கு இல்லையா ஜஸ்ட் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் ஹார்ட்லி பார்த்தா 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். இங்கேருந்து அண்ணா நகர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5.9 கிலோமீட்டர்லாம் இருக்குது உங்களுக்கு. உங்களுக்கு கோயம்பேடு பார்த்தீங்கன்னா 3.3 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு. இப்போதைக்கு வந்து 3 யூனிட் தான் அவைலபிள் இருக்குது. 1 வந்து உங்களுக்கு வெஸ்ட் ஃபேஸிங்கும் 2 வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. முகப்பேர் வெஸ்ட்டு, முகப்பேர் ஈஸ்ட், நொளம்பூர், உங்களுக்கு வந்து மதுரவாயில் இந்த சரௌண்டிங்கில் வந்து ஒரு நல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்டு நல்ல குவாலிட்டியான ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஒரு நல்ல லக்ஸுரியாக இருக்கணும், உங்களுக்கு ஸ்பேசியஸாக இருக்கணும், ப்ளஸ் வந்து லொக்கேஷன் நல்லா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கன்சிடர் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட் ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் தான் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு நல்ல ப்ரைஸ்லையும் கொடுக்குறாங்க அது. இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்பிளே நம்பர் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ்.